திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி எருமை குளிக்கிற குட்டையில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த பசங்க பரிதாபப்பட்டு பைப்பு போட்டேன். எத்தனை பைப்பு போட்டீங்க? எத்தனை பேருக்கு 3 பைப்பை போட்டுட்டு மிச்சத்தை உங்க வீட்டுக்கு வயலுக்கு முன்ன போட்டுக்கிட்டீங்க. பொம்பளைங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன் சாமர்த்தியம் இருந்தா அவங்க போட்டுக்கோங்க. என்னங்க பொது பணத்தை ஒதுக்கிறதுக்கு தனி திறமை வேணும். அதெல்லாம் இந்த அப்பாக்குகளுக்கு வருமா? அதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி என்ன உட்கார வச்சுக்கிட்டு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் 8 அணா தான் கூலி கொடுப்பேன். அதான் சட்டம்னு பேசின புண்ணியவானாச்சு. நீங்க கூலி கூட கொடுத்தா என்னடா செய்ய போறீங்க? திருவிழாவுக்கு போய் வெட்டி செலவு பண்ணிட்டு வருவீங்க. உங்ககிட்ட எல்லாம் பணம் அதிகமா இருந்தா கெட்டு போவீங்கடா. ஐயா பணம் உங்ககிட்ட அதிகமா இருந்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்களா? சிரிக்கிறீங்களா? சிரிக்கிறீங்களா? என்ன நீங்க சிரிக்கிறியா? அவளோட முகமே சிரித்த முகம்னா அப்ப என் முகம் நான் அழுத முகமா